வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பன் தோசை வெரைட்டி தான். எப்போவுமே அரிசி உளுந்து சேர்த்து நாம் இட்லி தோசை சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை சிறுதானியங்களில் ஒரு வகை அந்த மாதிரி சேர்த்து செய்கிறோம். இன்றைக்கி நாம் சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், அரிசி இது எல்லாமே சேர்த்து எப்படி பன் தோசை மற்றும் இட்லி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நாம் இன்றைக்கி 8 வகை தானியங்கள் எடுத்துருக்குறோம். இது எல்லாமே சேர்த்து தான் ஊற வச்சு நாம் இந்த பன் தோசைக்கு ரெடி செய்ய போகிறோம். பாருங்கள், இதில் சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், அரிசி எல்லாமே கலந்துருக்குது. ஒரு முழு சத்து நிறைந்த உணவாக இருக்கும். 1 கப்பு ரேஷன் புழுங்கல் அரிசி, நீங்கள் ஏதாவது 1 கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரேஷன் பச்சரிசி, அதே மாதிரி 1 கப்பு ராகி கேழ்வரகு, 1 கப்பு கம்பு, கவுனி அரிசி 1 கப்பு, ரேஷன் துவரம்பருப்பு அரை கப்பு அளவுக்கு எடுத்துருக்கிறேன், கடலைப்பருப்பு 1/4 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு. நீங்கள் இட்லி தான் செய்வீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1/4 கப்பு உளுந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் இதில் உளுந்து சேர்க்கலை. இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 5-6 தடவை அலசிடுங்க. ஏன்னா சிறுதானியங்கள்லாம் சேர்த்து அலசும் போது ஒரு 5-6 தடவை நல்லா அலசி எடுத்துடணும். ரேஷன் அரிசியும் சேர்க்குறோம். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து கூட நல்லா அலசி எடுத்துடலாம். இப்போ நல்லா பாருங்கள், தெளிந்த நீராக இருக்கணும். நம்ம ஊற வைக்கும் போது ஒரு 6 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். சிறுதானியங்கள் இருக்கிறதுனால 6 மணி நேரம் ஊறின பிறகு நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து ஆட்டலாம், இல்லை மிக்சிலையும் சேர்த்து ஆட்டலாம். நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் எந்த தண்ணி ஊற வைக்கிறீங்களோ நல்ல தண்ணியே சேர்த்து ஊற வச்சுருங்க. அதே தண்ணியை சேர்த்து தான் நாம் மாவு அரைக்கணும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நான் எல்லா மாவையுமே அரைச்சி எடுத்துட்டேன். மிக்சி ஜார்லேயே அரைச்சாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடுங்க. இந்த மாவுமே ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் புளிக்கணும். இப்போ சீசனுக்கு நமக்கு கொஞ்சம் கூடுதல் டைம் தான் எடுக்கும், ஒரு 7 மணி நேரம். இல்லை வெயில் காலமாக இருந்தால் இது ஒரு 3-4 மணி நேரத்துலேயே புளிச்சு வந்துடும். நான் ஒரு 7 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருக்குறேன். பாருங்கள், மாவு அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது மிக்சியில் அரைச்சதுனால. ஆனால் இப்போ மாவு நம்ம கலக்கும் போது பாருங்கள், மாவு நல்லா திக்காகிடுச்சு. இதில் பருப்பு வகைகள் சேர்றதுனால மாவு கொஞ்சம் கெட்டித்தன்மையும் ஆகும். இப்போ இதில் தோசைக்கு தனியாக நான் கொஞ்சம் தண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி தவா சூடு பண்ணிவிட்டு இதில் நீங்கள் இந்த மெலிசாக நான் தோசை வாக்குறேன்லாம் நீங்கள் செய்திடாதீங்க, வராது, பெரட்டிக்கிட்டு வரும். இதில் பன் தோசை மாதிரி குண்டு குண்டாக தான் செய்ய முடியும். இந்த அளவுக்கு நீங்கள் செய்தீங்கனாலே நல்லாயிருக்கும். இல்லை இன்னும் ப்ளஃபியாக வேணும்னா நீங்கள் பன் தோசை மாதிரி சின்னதாக கூட செய்யலாம். இந்த போர்ஸ் க்ரியேட் ஆகுது பாருங்கள், ஓட்டையாக, அது வந்துட்டாலே நமக்கு தெரியும் நம்மளுடைய தோசை ரொம்ப மிருதுவாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி மூடி போட்டு ஒரு 10 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருங்க. திருப்பி போட்டு வேக வச்சு எடுங்க. எப்போவுமே இது மாதிரி பன் தோசை செய்யும் போதெல்லாம் ஒரு பக்கம் மட்டுமே வேக வச்சு எடுக்கக்கூடாது. இதில் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் தாளித்து சேர்க்கலாம். காய்கறிகள், வெங்காயம், இந்த மாதிரி நம்ம விருப்பம் போல் தாளிச்சும் சேர்க்கலாம். இனிப்பு தோசையும் செய்யலாம். பாருங்கள், தோசை எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு. இதே மாவில் நான் கொஞ்சம் தண்ணி கலந்து இட்லியுமே செய்து பார்த்தேன். இட்லியுமே நல்லா தான் வந்துச்சு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் உளுந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப மிருது தன்மையாக இருக்கும். நான் உளுந்து சேர்க்கலை இல்லையா, ரவா இட்லி எப்படி இருக்கும் நமக்கு அதே மாதிரி இருந்துச்சு. அந்த ரவை தன்மை மாதிரி மாவு இருக்கிறதுனால ரவா இட்லி மாதிரி இருந்தது. மிகவும் சத்து நிறைந்தது, தாராளமாக செய்யலாம். பிடிச்சிருந்தால் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.